கத்தாரில் ஐடி ரிலேட்டடில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கத்தார் பொறுத்த வரைக்கும் 90% லோக்கல் பீப்புள் தான் ஹையர் பண்ணுவாங்க. லோக்கல் பீப்புள் மீன்ஸ் இங்கே அவங்க அவைலபிளாக இருக்கணும், ப்ளஸ் அவங்க வந்து ரெசிடென்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா ப்ராப்ளம் தான். லைக் இப்போ வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து லோக்கல் பீப்புள் தான் ஹையர் பண்ணணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்டு பீப்புள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கம்பெனிக்கிட்ட விசா இருந்துச்சுன்னா அவங்க அவுட் சைட் கத்தார் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஃப்ரம் இந்தியா ஆர் ஸ்ரீலங்கா ஆர் ஃப்ரம் எனி அதர் கண்ட்ரி. இந்த ரீசன்னால தான் நீங்கள் எந்த வேக்கன்சி பார்த்தாலுமே அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே லோக்கல் பீப்புள், இல்லை வந்து QID ஹோல்டர், இல்லை வந்து டிரான்ஸ்ஃபரபிள் விசா, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாவோ இல்லை ஸ்ரீலங்காலேருந்து அப்ளை பண்ணாலோ பெருசாக அந்த அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் ஜாப் தான். அதர் தென் ஐடி, லைக் இப்போ மெடிக்கல் ஃபீல்டு இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா என்னால் கைட் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தட் நாலேஜ். அதுக்கப்புறம் நிறையா பேர் எங்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன கோர்ஸ் படிக்கிறது, என்ன சர்டிஃபிகேஷன் முடித்தா இங்கே ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஐடி ரிலேட்டடில் நான் சொல்கிறேன். நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவோ இல்லை வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராகவோ நீங்கள் வந்து இல்லை வந்து டேட்டா அனலிஸ்டாவோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷனுக்காக இங்கே ஜாப் கொடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கில் அண்ட் நாலேஜ். சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் சர்டிஃபைடாக இருக்கிறனால இங்கே எங்கேயும் ஜாப் கொடுக்க மாட்டாங்க, அதை பேஸ் பண்ணி உங்கள் ஜாப் இருக்காது. கம்ப்ளீட்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில். நிறைய பேர் இப்போ வந்து ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் இந்த கெரியர் பிரேக் இருக்கு இல்லையா, லைக் நீங்கள் வந்து மேரீட் ஆகிட்டு அந்த ஒரு கெரியர் பிரேக் ஆகிக்கலாம், இல்லை வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஒரு கெரியர் பிரேக், இந்த மாதிரி கெரியர் பிரேக் இருக்கவங்க, இல்லை வந்து ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வச்சு தான் நீங்கள் வந்து காம்படிட் பண்ண முடியும். நீங்கள் சர்டிஃபைடே பண்ணாலுமே அதை இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கத்தார் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரிஃபரே பண்ணுவாங்க. இங்கே வந்து இப்போ சில கம்பெனிஸ்க்கு வந்து லைக் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து விசா அவங்கக்கிட்ட இருக்காது, நம்பர் ஆஃப் விசாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேக்கன்சி வருது அவங்கக்கிட்ட அப்படிங்கிறப்போ அவங்கக்கிட்ட கம்பெனியில் விசா இல்லாமல் இருக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கல் பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேக்கன்சிஸ் இருக்கும்போது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கெரியர் பிரேக் இருக்குது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க, கெரியர் பிரேக் இருக்குது, இல்லை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலுமே பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து அமையும். ஸோ உங்களோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலே கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களால் போனால் கூட உங்களால் சர்வை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்து இப்போ லோக்கலி QID ஹோல்டர்ஸே நிறையா பேர் ஜாப் அப்ளை பண்ணி அவங்களுக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ட்ரை பண்ணுறேன், ஒரு 2 இயர்ஸாக ஜாப் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸும் ஒரு சிலது இருக்குது, அது எல்லாமே நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கீங்க, ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு 100% எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கத்தாரில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 200% நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். நான் இது வந்து நிறைய பேர்கிட்ட என்னோட ப்ரீவியஸில் என்கிட்ட யாராவது பேசியிருக்கீங்க, என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு 200% எஃபர்ட் போட்டு டெய்லி ரெகுலராக ஜாப் சர்ச் பண்ணணும். ஜாப் சர்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கில் அப்டேட் பண்ணணும். 90% ஆஃப் த பீப்புள் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணுறதில்ல, அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கெரியர் பிரேக் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறது உங்கள் ஸ்கில்னால் மட்டும்தான் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். சர்டிஃபைட் கோர்ஸ் நீங்கள் படிக்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கூகுள், யூடியூப்பில் உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை யூடிமி அந்த மாதிரி நீங்கள் பெய்டு கோர்சஸ் படிக்கலாம். செல்ஃப் லேர்னாக படிக்கிறதுனாலும் ஓகே, இல்லை சர்டிஃபைடாக நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் போய் படிக்கிறதுனால இட்ஸ் அப் டு யூ. உங்களோட அஃபோர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிற ஒரே விஷயம், சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் இருக்காது. ஒன்லி டிபெண்ட் on your skill. இப்போ வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டு ஸ்கோப் இருக்குது, பட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னு பார்க்குறப்போ கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கம்பெனிஸும் குறைவு, ப்ளஸ் கம்பெனிஸ் இன்ஹவுஸ் டெவலப்பர்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் குறைவாக இருக்கனால வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் வேகன்சிஸ் வந்தாலும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும்.
அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படி ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட்டோட ரெக்வயர்மெண்ட்டும் கம்பெனி டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்ட்ப்ரெஸ் ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் PHP, MySQL, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் லைக் HTML, CSS, JavaScript, jQuery, Angular இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். வேர்ட்ப்ரெஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. பட் நாங்கள் எடுக்கிற கிளைண்ட் லைக் சுகா இன்ஃபோடெக்கில் நாங்கள் ஒரு சில கிளைண்ட்டுக்கு இங்கே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில கிளைண்ட் வந்து அவங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான கிளைண்ட்டுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே கம்பெனிஸ் பொறுத்துமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் வந்து அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி PHP, MySQL, jQuery, JavaScript, HTML, CSS இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட் டெவலப் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில கம்பெனிஸில் வந்து SEOட பேசிக் நாலேஜாவது இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கம்பெனிஸ் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதே அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது தான். ஸோ அப்போ வந்து அவங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்கிங் ஆகணும். இப்போ ஒரு சர்ச் பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூட்டி சலூனுக்கு நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, கூகுளில் போயிட்டு பியூட்டி சலூன் நியர் அல்சாத், நியர் வக்ரா இந்த மாதிரி தேடுறப்போ அவங்க பியூட்டி சலூன் லிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு SEOட நாலேஜ் இருக்கணும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து SEOக்குனே தனியாக SEO ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரெக்ரூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வெப்சைட் டெவலப்பரே வந்து இதையும் பண்ணணும், கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், SEO பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜாப் ரெக்வயர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்குது, பட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மி. கம்பேரிட்டிவ் லைக் 1 year பிஃபோர் இருந்த ஸ்கோப்புக்கும் இப்போவும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு 1 year பிஃபோர் நல்ல ஸ்கோப் இருந்தது, நிறைய வேகன்சிஸ் வந்துட்டு இருந்தது. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் வேகன்சிஸ் குறைவு தான், பட் வருது வேகன்சிஸ். கத்தாரில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ் அதிகம் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்கிறவங்க டெவலப்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாருமே ஆண்ட்ராய்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுவாங்க. இங்கே கத்தாரில் வந்து அதிகமான ஐஃபோன் யூசர்ஸ் இருக்கனால ஸோ நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் லைக் இப்போ பைத்தான் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை ERP, இல்லைனா வந்துட்டு ஜாவா டெவலப்பர், .NET டெவலப்பர், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேகன்சிஸ் வரும் தான். பட் மினிமம் 2 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், இல்லாட்டி உள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வரப்போ இப்போ மேனுவல் டெஸ்டிங்கு வந்து ஸ்கோப்பே இல்லை சொல்லப்போனால். பல மாதத்துக்கு ஒருக்கா நான் வந்து எங்கேயாவது அந்த மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிற வேகன்சி எங்கேயாவது பார்ப்பேன், அது ரொம்ப ரேரு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு அப்பப்போ ஏதாவது வேகன்சிஸ் வரும். ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணுறப்போ உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ IT நெட்வொர்க் ரிலேட்டடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க் ரிலேட்டடில் இருக்கிற ஜாப்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லா நெட்வொர்க் ரிலேட்டட் ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த சர்டிஃபைடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெட்வொர்க் ரிலேட்டட் மட்டும் போகிறப்ப மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், சர்டிஃபிகேட்டும் வேணும். இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாப் இல்லை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஜாபெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து சேலரி இதுக்கு கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு கெரியர் பிரேக் இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் ஃப்ரெஷராகவோ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் ஃப்ரெஷராகவோ இல்லை வந்து கெரியர் பிரேக்கோ இருந்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க லைக் மினிமம் ஒரு 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஸ்கோப் இருக்குது. ஈவன் ஃப்ரம் இந்தியா ட்ரை பண்ணால் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஹை எண்ட் ஜாப்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ டேட்டா அனலிஸ்ட் இந்த ஜாபுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 years மினிமம் நான் சொல்கிறேன். ஆனால் நான் பார்க்குற ரெக்வயர்மெண்ட் எல்லாமே மோர் தென் 7 years தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 4 to 5 years இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. யோகாவில் வந்துட்டு அது ரிலேட்டடில் இருக்க பர்சன்ஸ் கம்மி. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வெளியேந்து அப்ளை பண்ணாலோ இல்லை நியர்பை கண்ட்ரிஸ் லைக் துபாய் அந்த மாதிரி GCC கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணாலும் இதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது போக தனியாக SEO ஸ்பெஷலிஸ்ட், அதாவது அவங்க வெப்சைட்டை வந்து ரேங்கிங் பண்ணுறதுக்காக ஸோ SEO ஸ்பெஷலிஸ்ட்னு இதுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இப்போ ஒரு 1.5 years நல்ல ஸ்கோப் இருக்குது கத்தாரில். இப்போ ஒரு 1.5 years எல்லா கம்பெனியுமே டிஜிட்டலி நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்தது. இப்போ ஒரு 1.5 years நல்ல டிராஸ்டிக் சேஞ்சே இருக்குது கத்தார் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லாருமே டிஜிட்டலி ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஒரு ஸ்னாப்சாட், லிங்க்டின் இல்லை வந்து ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பேஜஸும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி இன் IT, எல்லா இண்டஸ்ட்ரியுமே லைக் அது வந்து
ட்ரேடிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், கிளினிக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. எகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கான ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு கெரியர் பிரேக் இருக்குது, பட் அதில் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 200% கண்டிப்பாக எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து காம்படிட் பண்ணுற, லைக் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு கெரியர் பிரேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காம்படிட் பண்ணுறது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டடாக இருப்பாங்க. இப்போ என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கோ அது கூட அப்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட நீங்கள் காம்படிட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களோட ஸ்கில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஸ்கில் அண்ட் நாலேஜ். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து நான் வந்து ஹஸ்பண்டோட ஸ்பான்சர் இருக்கேன், நான் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்க QID ஹோல்டர்ஸ், ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பான்சரில் இருந்தாவோ நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிற பட்சத்தில் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பெர்மிட் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. ஒர்க் பெர்மிட் வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடலாம். நீங்களும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் லீகலி. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன் ஒரு கம்பெனியில். எனக்கு வந்து இந்த ஜாப் இல்லை, நான் வந்து ஒர்க் ஃபிட் பண்ணிட்டேன், இல்லை நான் வேற ஒரு ஜாப் தேடுறப்போ நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஜாப் தேடுறேன், பட் எனக்கு ஜாப் கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் அட்மின் ஜாப்க்கோ இல்லை வந்து ஒரு HR ஜாபுக்கோ ஓகே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்போ அவங்க என்னோட அப்ளிகேஷன் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு HRல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அட்மினில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இட்ஸ் டோட்டலி அவங்களோட ரெக்வயர்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்லி காமன் பீப்புள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட சிவியை எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறீங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கும் அதே சிவி தான் அப்ளை பண்ணுறீங்க, ஹெச்ஆருக்கும் அப்ளை பண்ணுறீங்க, அட்மின்க்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து, நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு B.Ed கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு IT ரிலேட்டட் முடிச்சிருக்கேன், எனக்கு எந்த ஜாப்னாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். உங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே ஜாப் நீங்கள் அப்ளையும் பண்ணணும். இது அப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு BSc IT முடிச்சிருக்கேன், MSc IT முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறேன், ஐ எம் நாட் எலிஜிபிள். எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, லைக் இப்போ அட்மினில் இருக்கிற அவங்க அட்மினில் கேட்குற ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது, ஹார்ட்வேர் ரிலேட்டட் இருந்தால் எனக்கு தெரியாது, ஈவன் IT தான், பட் எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வெப்சைட் டெவலப்மெண்ட் தான், இல்லை SEO தெரியும், இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியும், எனக்கோட ஸ்கில் அதுதான். ஸோ நான் இதில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஈவன் தோ அது எல்லாமே IT கேட்டகரி தான். அண்ட் ஆல்சோ மொபைல் அப்ளிகேஷனும் IT கேட்டகரி தான் வரும். நான் IT முடிச்சவங்காக நான் மொபைல் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அந்த ஸ்கில் இல்லை. எனக்கு இருக்க ஸ்கில் என்ன, எனக்கு HTML தெரியுமா, CSS தெரியுமா, JavaScript தெரியுமா, இல்லை PHP MySQL தெரியுமா, இது ரிலேட்டடில் எனக்கு உங்களோட ஸ்கில். ஸோ இதுதான் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஜாபுக்கு. எல்லா ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்களோட அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, லைக் HTML CSS இருக்கட்டும், JavaScript இருக்கட்டும், Python or PHP வாட் எவர், நீங்கள் இந்த ஸ்கில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது எந்த லெவலில் இருக்கீங்க, பிகினரா, இன்டர்மீடியட்டா, இல்லை எக்ஸ்பர்ட் லெவலா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து பேசிக் லெவலில் இருக்கீங்களா, இல்லை வந்து இன்டர்மீடியட்டா, இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் அதில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து பிகினர் லெவலில் இல்லை இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும், லைக் வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக, மொபைல் .NET டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அவங்களோட ஜாப் ரெக்வயர்மெண்ட்டை படிங்க. நான் இது எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், யார்கிட்ட நான் பேசுகிறப்போ நான் இது வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்கிற விஷயம், ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அவங்களோட ஜாப் ரெக்வயர்மெண்ட்டை படிங்க. அவங்க எந்த மாதிரியான ரெக்வயர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அது உங்களோட சிவியில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஃபஸ்ட் தெரியுமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ண முடியாது உங்கள் சிவியில். அப்படி உங்களுக்கு தெரியலனா அந்த ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் சிவியில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்டர்மீடியட் லெவல்லாம் இருக்கும்போது, ஒரு பிகினராகவோ இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும் போதோ நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சிவியில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டர்வியூனை வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா லைக் ஹெட்டிங்கை மட்டும்தான் பார்க்குறீங்க. வெப்சைட் டெவலப்பராக ஓகே, நான் இப்போ வெப்சைட் டெவலப்பருக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன், அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க.
ஜாப் ரெக்வயர்மெண்ட்டை தெளிவாக படிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்கில் என்னங்கிறத பாருங்கள். உங்களோட ஸ்கில்லுக்கான ஜாபை ஃபஸ்ட்டு தேடுங்க. இன்னொன்று, அப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எதில் போகிறதுன்னு தெரியல, இந்த ஜாப் சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்து அதோட ஜாப் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப் வேகன்சிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இன் கத்தார்னு போட்டாலே நிறைய ஜாப் ரெக்வயர்மெண்ட் வரும் இல்லையா? அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். எந்த டெக்னாலஜி கேட்குறாங்க, என்ன ஸ்கில் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இது நான் வந்து நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். லைக் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து இப்போ நான் ஐடி ஷிஃப்ட் ஆகிருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இந்தியாவில் இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஐடி ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு விஷயம், எனக்கு வந்து அப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் என்னோட நாலேஜ் இருந்தது. ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் சூஸ் பண்ணேன். அப்போ நான் அப்ளை பண்ணுறப்போ ஜாப் ரெக்வயர்மெண்ட் பார்க்குறப்போ லைக் நிறையானோ எனக்கு தெரியாத விஷயமா இருந்தது. ஏன்னா அது வந்து நான் அப்டேட் பண்ண டீச்சிங்கில் இருக்கிறப்போ நான் அந்த ஸ்கில்லெல்லாம் நான் அப்டேட் பண்ணல. கார்ப்பரேட்டுக்கு இங்கே என்ன தேவையோ அது அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் அவங்களோட ஜாப் ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணேன். அவங்க இப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் இப்போ ஜாயின் ஆகணும்னா என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் ஐ டுக் 6 months டு அப்டேட் மை ஸ்கில்ஸ். 6 months நீங்கள் இப்போ எல்லாருமே என்ன ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ சேம் நானும் அதே ஸ்ட்ரகிளை கோ த்ரூ பண்ணி தான் நான் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன். அந்த 6 months என்னோட ஒர்க்கே வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதும் லேர்ன் பண்ணுறது, இதை தான் என்னோட ஒரு சைக்கிளாகவே வச்சுருந்தேன். லைக் ஜாப் அப்ளிகேஷன் வந்தாலே என்ன ரெக்வயர்மெண்ட் நோட் பண்ணுவேன், அது எனக்கு தெரியுமா, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூ போனால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்கா, ஸோ அப்போ அதை நான் லேர்ன் பண்ணணும். இப்படி தான் நான் ப்ராசஸ் பண்ணேன். ஈவன் இப்போ இன்டர்வியூவில் கூட அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்னை கன்சிடர் பண்ணல. ஈவன் தான் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் ஐடியில் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 years ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீச்சிங் ஃபீல்டு. அவங்ககிட்ட ப்ரூஃப் காமிக்கிறது, லைக் நான் வந்து இந்த வெப்சைட்லாம் பண்ணேன் சாம்பிள் காமிக்கிறப்ப என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறப்போ they didn't consider my application. இன்டர்வியூ அப்போது அவங்க வந்து என்னோடய அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணல. பட் நான் கொடுத்த ஒரே ஒரு ஹோப் என்னென்னா, நீங்கள் என்ன வெப்சைட் சொன்னாலும் என்னால் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் தான் நான் கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து they gave me 2 days டைம் அண்ட் டெவலப்மெண்ட் வர சொன்னாங்க வெப்சைட், அண்ட் நான் டெவலப் பண்ணிட்டு போனேன். அப்படி தான் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். அதே மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸும் ஒவ்வொரு கம்பெனிக்கு டிஃபர் ஆகும். இப்போது ஒரு சில இன்டர்வியூ ப்ராசஸ் இப்படியும் நடக்கும். லைக் இப்போ என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்போ என்னை ரெக்ரூட் பண்ணவங்களுக்கு ஐடியில் பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கிட்ட பெருசாக கொஸ்டின் கேட்க முடியாது. பேசிக் கொஸ்டின் தான் என்னால் அவங்களால கேட்க முடியும். அவங்களுக்கு என்ன ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரணும், அதை நான் பண்ணி காமிச்சோன்னே ஓகேன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில கம்பெனி ஐடி நாலேஜ் இருக்க பீப்புளே ரெக்ரூட் பண்ணுறப்போ நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் அதில் ஸ்கில்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஒரு சில கம்பெனினா அவங்ககிட்ட ஆல்ரெடி வெப்சைட் இருக்கும், எனக்கு இந்த வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் வேணும். அது வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மல் PHP MySQL வெப்சைட்டாக இருக்கலாம். அது அப்டேட் மட்டும் பண்ணால் போதும். அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஒரு CV சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைன் பை லைன் அவங்க படிக்க மாட்டாங்க. ஈவன் ஆப்ஜெக்டிவ் கூட நிறைய கம்பெனியில் படிக்க மாட்டாங்க. அவங்களோட ஜாப் ரெக்வயர்மெண்ட் என்ன, அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட சிவியில் இருக்கா, இப்படி தான் மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ப்ரீவியஸாக இதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இப்படி தான் ஒரு சிவியை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்க கத்தாரில் இருக்க ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி என்ன மாதிரி வெப்சைட் பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் இன் கத்தார்னு போட்டால் உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆகும். இண்டீட் கத்தார் அப்படிங்கிறது வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் போய் நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி இண்டீட், கத்தார் லிவிங், லிங்க்டின் இதில் எல்லாமே பாருங்கள். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஜாப் வந்து லிஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனியர் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு இருக்கா, இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறது, இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SEO கேட்டிருக்காங்களா, இது எந்த ஜாபோட ரெக்வயர்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரோடது. பட் வந்து SEO ஸ்கில்லும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களா, இதுதான் நான் சொல்லியிருந்தது. அதாவது இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இல்லை ஸ்கில்ஸ்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து இ-காமர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை HTML CSS ரியாக்டா ஆங்குலரா அப்படிங்கிறதெல்லாம் தான் ஸ்கில்ஸு.
இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தான் நீங்கள் சிவியில் அப்டேட் பண்ண வேண்டியது. இப்போ இங்கே பைத்தான் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, MySQL அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் வந்து காமனாக எல்லாத்துலேயுமே கேட்குறது. பட் கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது அந்த HTML இருக்கட்டும், அதெல்லாம் தான் வந்து கீ ஸ்கில்ஸ். இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. அப்புறம் லோக்கலி அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி லோக்கலே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதே வந்து லிங்க்டின்னு சர்ச் பண்ணிங்க அது கூடவே அப்படின்னா லிங்க்டின்லேயே இப்போ வந்து நிறைய ஜாப் போஸ்டிங் லிங்க்டின்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லிங்க்டின்லேயும் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ஜாப் வேக்கன்சிஸ் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜாப் வேக்கன்சிஸ். அதனால நீங்கள் லிங்க்டின்ல கூட போய் ஜாப் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி கல்ஃப் கிளாஸிஃபைஸ்னு இருக்குது. அதுலேயுமே வந்து ஜாப் வேக்கன்சிஸ் இந்த PDF மாதிரி இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜாப் வேக்கன்சிஸ் இது இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து qatarliving.com/jobsன்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஐடியா, டெக்னாலஜி, இந்த மாதிரி கேட்டகரி வைஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி சர்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுலேயும் நிறைய பேர் ஜாப் வேக்கன்சிஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் எனக்கு கிடைச்ச ஜாப் கூட நான் வந்து கத்தார் லிவிங்கில் பார்த்து அப்ளை பண்ண ஒரு ஜாப் தான் அது. ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க, ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு சில ஜாப்ஸ் வந்து எதர் இமெயில் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா லைக் கம்பெனிலேயே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது. இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு கத்தாருன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் அதில் வரும். நீங்கள் அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணணும். மெனுவில் பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணாலும் ஒரு சில கம்பெனிஸ் இதுலேயுமே வந்து அவங்களோட வேக்கன்சிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எந்த ஜாப் வேக்கன்சிஸ் இல்லை போல். ஈவன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இவங்களோட சர்வீசஸில் பாருங்கள், அந்த சர்வீசஸில் வந்து லைக் மொபைல் அப்ளிகேஷனோ வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து வேக்கன்சிஸ் இருக்க பட்சத்தில் உங்களை வந்து கால் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கெரியர் ஆப்ஷன் கொடுக்கல, கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கெரியரில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஜாப் அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதர் மெனு வந்து மேலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கீழே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அதில் கிளிக் பண்ணுறப்போ இல்லை வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கம்பெனியோட வெப்சைட்டுக்கும் போய் கூட நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். அதுக்கப்புறம் ஈவன் சோஷியல் மீடியாவில் செக் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாமும் அவங்க வந்து வேக்கன்சிஸ் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன ஜாப் தேடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகாய் ஃபேமிலி விலாக் அப்படிங்கிறது என்னோடய வாட்ஸ்அப் சேனல். இதுலேயும் நான் ரெகுலராக ஜாப் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ப்ரீவியஸாக 30 days போட்டது எல்லாமே அதில் இருக்கும். லைக் நான் எப்போ ஜாப் வேக்கன்சிஸ் பார்க்குறோமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இதில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டோரியில் தான் வந்து நான் அதிகமாக அப்டேட் பண்ணுறதே. நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய பேர் காமனாக கேட்குற ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ். எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து காமனாக எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம். நான் வந்து இப்போ சொல்கிறேன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கம்பெனியில் ஒரு வேக்கன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வேணும், ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்போ பாஸ் இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எம்ப்ளாயிஸுக்கு தான் அது தெரியும். லைக் இவங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வேணும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி வரப்போ ஆஸ் அ காமனராக லைக் இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் விட்டுருக்கேன். ஆஸ் அ காமனராக நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே ஒரு குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த சர்க்கிளில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ இந்த சோஷியல் மீடியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது முடிச்சிருந்தாங்க, எனக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்குது, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னா அதில் நான் ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தே அவங்க வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் முடிச்சவங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க, இல்லை ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வேணும்னு வச்சுக்கோங்க. என்னால் இவங்க CV வந்து உள்ளே அனுப்ப முடியாது. இப்போ ஒரு 5 years இருக்கிறப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years இருந்தால் தான் என்னோட அந்த CVயை உள்ளவாவது கொண்டு போக முடியும். திஸ் இஸ் ஹவு ரெஃபரன்ஸ் ஒர்க்ஸ். ஸோ அதுக்கு மேட்சபிளாக இருக்கணும். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷரையும் அவங்க எடுக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட்டில்.
அவங்க வந்து சேலரி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா நான் அந்த சிவியை கொடுக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியிற வேகன்சிஸ் லைக் இப்போ நான் வந்து நிறையா ஜாப் ரிலேட்டடில் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதனாலேயே எனக்கு இன்ஸ்டாகிராம் போனாலும் ஃபேஸ்புக் போனாலும் ஜாப் ரிலேட்டடில் வர போஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷனில் எனக்கு காமிக்கும். அப்போ நான் அப்படி வரப்போ நான் எந்த ஜாப் வேகன்சிஸ் பார்த்தாலுமே நான் டக்குன்னு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எதில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன், இல்லை என்னோட வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். இது 2 லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் போடுற ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே. நான் எங்கே பார்க்குறேனோ இல்லை எங்கே யாராவது சொல்லி கேட்குறேனோ அதெல்லாம் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பர்சனலி எனக்கு வந்து யாரையுமே அங்கே வந்து ரெஃபர் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வந்து ஒரு ஏஜென்சின்னு நினச்சிக்கிறீங்க, பட் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜில் நான் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஜாப் வேணும், எனக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடி ஜாப் வேணும், ஐ வாண்ட் எனி ஐடி ஜாப். அவங்க மெசேஜ் இவ்வளோ தான் இருக்கும். அதில் இப்போ ஒரு கன்சல்டன்சி இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஆமாங்க நாங்கள் வந்து கன்சல்டன்சி, நாங்கள் வந்து மேன் பவர் கம்பெனி, ஐடி ரிலேட்டடில் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ரிலேட்டட் ஜாப் வரப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து ஏஜென்சி கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஜாப் வேகன்சிஸ் பார்க்குறேனோ, இல்லை ஏதாவது என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது வேகன்சிஸ் அனுப்புகிறாங்களோ அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் நான் படிக்கலான்னு இருக்கேன், இல்லை எனக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டை HTML CSS JavaScript எல்லாம் தெரியும், இதில் இன்னும் நான் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது, இப்போ வெப்சைட் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கப்புறம் HTML CSS படிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் இது படிங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கண்டினியூஸாக வந்து கைடன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. லைக் HTML படிச்சுட்டு சொல்லுவாங்க, CSS படிங்க, CSS படிச்சுட்டு JavaScript எல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் JavaScript அதுக்கப்புறம் என்ன அப்டேட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. Bootstrap jQuery எல்லாம் படிங்க. ஸோ பேக் எண்டுக்கு என்ன படிக்கணும்னு கேட்பாங்க. ஸோ WordPress படிக்கிறவங்களுக்கு அதுக்கு இப்படி தான் நான் வந்து கைட் பண்ணுவேன். இப்போ நான் சொல்லிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடில் கத்தாரில் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதே வந்து இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட், SEO அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ரிலேட்டடில் யாராவது உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து இது ரிலேட்டடில் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன், என்ன நீங்கள் படிக்கணும், என்னென்ன ஸ்கில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது.